வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப், அபிசா கணேசலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு காலத்தில் அறநெறி சிந்தனை அவசியம். திருத்தந்தை 14ஆம் லியோ. மரியன்னையின் மன்றாட்டு மாலையை விவரிக்கும் புகழ்ச்சியும் ஆட்சியும் நூல் யாழ்ப்பாணத்தில் வெளியீடு. அக்கராயன் கோட்டை கட்டிய குளத்தில் விண்ணக மண்டக அரசி அன்னைக்கு புதிய ஆலயம். மன்னருக்கு உரிய ஆட்சிஸ் விழா 200க்கும் அதிகமான மரியாயின் சேனையினர் ஒன்று கூடல். விரிவான செய்திகள். அறிவு என்பது வெறும் அறிவுசார் முயற்சியால் மட்டும் பெறப்படுவதில்லை. மாறாக அது கற்றல் மீதான ஆர்வம் மற்றும் ஆழமான மனிதனின் வேட்கையிலிருந்து பிறகிறது எனவும், இது அறிவை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க உதவுவதுடன் வாழ்க்கையை வழிநடத்தும் ஞானத்தை ஊக்குவிக்கிறது எனவும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். திருத்தந்தையின் பெயரில் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு 102வது கத்தோலிக்க பல்கலைக்கழக தினத்தை முன்னிட்டு அறிவின் அனுபவம் எனும் தலைப்பில் திரு இறுதிய கத்தோலிக்க பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள், புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தை மேற்கோள் காட்டி, அன்பு இல்லாத அறிவு வெறுமையானது என சுட்டிக்காட்டி உண்மையான கற்றலின் ஆழமான புரிதலையும் விவரித்துள்ளார். மேலும் அன்பில் வேரூன்றிய அறிவு, உரையாடல், பல்துறை அறிவு பகிர்வு, எதனையும் எதிர்கொள்ளும் பண்பாடு ஆகியவற்றை வளர்த்து பொது நலனுக்கு பங்களிப்பதோடு லாபம் அல்லது அதிகாரத்தால் மட்டுமே இயக்கப்படும் அமைப்புகளை எதிர்க்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்தும் இக்காலத்தில் இளையோரின் நட்பண்புகள் சார்ந்த பொறுப்புணர்வையும் எதையும் சீர்தூக்கி பார்க்கும் திறனாய்வு சிந்தனையையும் வளர்த்துக் கொள்வது அவசியம் என வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், இப்பணியில் கத்தோலிக்க பல்கலைக்கழகங்கள் உண்மையாக இருந்து அறிவின் அர்த்தமுள்ள அனுபவத்தை வழங்க அழைக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டி தேவையுள்ள தகுதியான மாணவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து தனது திருத்தூது ஆசிரியரையும் வழங்கியுள்ளார். யாழ் மறைமாவட்ட குருவும் ஏர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குநருமான அருட்தந்தை நிருபன் நிசானந்த் தார்சிசியஸ் அவர்களின் புகழ்ச்சியும் ஆட்சியும் நூல் வெளியீடு சித்திரை மாதம் 28ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற கலைத்தூது கலையகத்தில் நடைபெற்றது. கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி அதிபர் அருட்தந்தை பெட்ரூஸ் தயாபரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை எஸ்டி ஞான பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூலை வெளியிட்டு வைக்க, நூலுக்கான அறிமுக உரையை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை யோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மாதாவின் மன்றாட்டு மாலையின் ஒவ்வொரு மன்றாட்டிலும் அடங்கியுள்ள ஆழமான விவிலிய இறையியல் விளக்கங்களை தாங்கியதாக இந்நூல் அமைந்துள்ளது. புலோப்பளை பங்கில் முன்னெடுக்கப்பட்டு குடும்பங்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு கருத்தமர்வு சித்திரை மாதம் 26ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஆண்டன் ஜார்ஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்தந்தை மனுவேற்பிள்ளை டேவிட் அவர்களின் தலைமையில் புலோப்பளை புனித பேதுருவானவர் ஆலயத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து கருத்துரைகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் திருமதி பப்சி மரியதாசன் அவர்கள் கலந்து தற்காலத்தில் குடும்பங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக சிறப்புரை வழங்கினார். யாழ் மறைமாவட்ட அகவொளி குடும்ப நல நிலையமும் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களமும் இணைந்து முன்னெடுத்த இந்நிகழ்வில் 200 வரையானவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். தொடர்பாடலாண்டு சிறப்பு நிகழ்வாக யாழ்ப்பாண மறைக்கோட்ட இளையோரை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட நவீன தொடர்பாடலும் அதனால் உருவாகும் சவால்களும் தொடர்பான கருத்தமர்வு சித்திரை மாதம் 26ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருநகர் புனித யாகப்பர் ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாண மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இணைப்பாளர் அருட்தந்தை அருளானந்தம் யாவிஸ் அவர்களின் வழிநடத்தலில் மறைக்கோட்ட ஊடக இணைப்பாளர் திருவுள சபை அருட்தந்தை மரிய செல்வன் பிராங்டவ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் மற்றும் யாழ் திருமறை கலாமன்ற கலைஞர் திரு ஜெகன் கரன்சன் ஆகியோர் கலந்து கருத்துரைகள், விளையாட்டுகள், கலந்துரையாடல், விழிப்புணர்வு பட காட்சிப்படுத்தல் என்பவற்றின் ஊடாக இளையோரை வழிப்படுத்தினர். கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 45 வரையான இளையோர் பங்கு பற்றி பயனடைந்தனர். அக்கராயன் கோட்டை கட்டிய குளம் பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த விண்ணக மண்டக அரசி அன்னை ஆலய திறப்பு விழா
சித்திரை மாதம் 26ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அமலமரித்தியார்கள் சபை அருட்தந்தை அல்பேன் சேகர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அக்கராயன் கிராம மக்கள் என பலரும் கலந்து சிவித்தனர். யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் அவர்கள் திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதி பேரருட்தந்தை ஆண்ட்ரே ஜோஸ்வோவிச் அவர்களை சந்தித்துள்ளார். இச்சந்திப்பு சித்திரை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை கொழும்பில் அமைந்துள்ள வத்திக்கான் தூதரகத்தில் நடைபெற்றது. திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதியாக நியமனம் பெற்ற பின்னர் உத்தியோகபூர்வமாக நடைபெற்ற முதலாவது சந்திப்பாக இது அமைந்துள்ளது. மன்னார் மறை மாவட்ட மரியாயின் சேனை மன்னார் கியூரியா ஆச்சேஸ் விழா சித்திரை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை சாந்திபுரம் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் நடைபெற்றது. சபை ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை அகஸ்டின் புஷ்பராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருச்செபமாலை, சிறப்பு பவனி, மரியாயின் சேனை சங்கிலி சபம், திருப்பலி, அர்ப்பண வாக்குறுதிகளை புதுப்பித்தல், நற்கருணை ஆராதனை என்பன இடம்பெற்றன. பள்ளிமுனை, எமில் நகர் செபஸ்டியார் பேராலயம், சாந்திபுரம், ஜீவநகர், கீரி, தாழ்வுபாடு, கொன்னியன் குடியிருப்பு ஆகிய பிரசீடியங்கள் ஒன்றாக இணைந்த இந்நிகழ்வுகளில் 200க்கும் அதிகமான சேனை அங்கத்தவர்கள் கலந்து சிறப்பித்தார்கள். உடுவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆக் மாற்றுத்திறனாளிகள் இல்ல விளையாட்டுப் போட்டி சித்திரை மாதம் 25ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. ஆக் பாடசாலை அதிபர் அருட்சகோதரி சாந்தினி சாந்தலிங்கம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இல்ல தலைவி அருட்சகோதரி தியோபின் குரூஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்களின் உடற்பயிற்சியுடன் விளையாட்டுகளும் இடம்பெற்றன. விளையாட்டு நிகழ்வில் கரட்டுண்ணும் முயல், எண்ணிற்கேற்ப பாய்ந்து செல்லுதல், உறவுகளை இணைத்தல், பொம்மை வாயினுள் இடுதல், சொல்லாக்குதல், தியானித்து செயற்படுதல், விளையாட்டுடன் குட்டி யோகா, சீராக்கி நடத்தல், இசையும் அசைவும், தடை தாண்டி சந்தை செல்லுதல், வேறுபடுத்தி வெற்றி காணல், பொருத்தமாக அணிந்து செல்லுதல், சேமிப்பு, ஒழுங்குபடுத்துதல், கேள்வித்திறன், முயற்சித்தல், வேகமாக பிஸ்கெட் உண்ணுதல் போன்ற விளையாட்டுகளும் பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்களுக்கான விளையாட்டுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் உடுவில் வடக்கு J185 பிரிவு கிராம சேவகர் செல்வி உதயனுஜா உதயராஜா அவர்கள் பிரதம விருந்தினராகவும், மல்வம் உடுவில் பங்குத்தந்தை அருட்தந்தை அருட்செல்வன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், திருக்குடும்ப கன்னியர் மட யாழ் மாகாண ஆலோசகர் அருட்சகோதரி வயலட் ஸ்டானிஸ்லஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். யாழ்மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக கூட்டம் மே மாதம் 1ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை குருநகர் புனித யாகப்பர் ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது. கழக தலைவர் திரு செபஸ்டியாம்பிள்ளை அவர்களின் தலைமையில் மறைக்கோட்ட கழக இணைப்பாளர் அருட்தந்தை ரொஹான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறைக்கோட்ட எழுச்சி நாள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இந்நிகழ்வில் மறைமாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை மௌலிஸ் மற்றும் 40 வரையான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தொழிலாளர்களின் பாதுகாவலராம் புனித சூசியப்பரின் திருவிழாவையும் தொழிலாளர் தினத்தையும் சிறப்பித்து குருநகர் மீன் விற்பனை நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு மே மாதம் 1ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து கடத்தொழில் உபகரணங்கள் விற்பனை நிலையங்கள் ஆசீர்வதிப்பும் தேநீர் உபசரணையும் நடைபெற்றது. குருநகர் மீன் விற்பனை நிலையத்தில் நடைபெற்ற திருப்பலியை குருநகர் பங்குத்தந்தை அருட்தந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுக்க உதவி பங்குத்தந்தை அருட்தந்தை கிறிஸ்டி ஞானராஜா ரொஹான் அவர்கள் தொழில் மற்றும் தொழிலாளர்களின் மேன்மை பற்றியும் புனித சூசியப்பரின் வாழ்வு பரிந்துரை பற்றியும் மறையுரையாற்றினார். இந்நிகழ்வில் 600 வரையான மீனவ குடும்பங்கள் கலந்து கொண்டனர். சிலாவத்தை புனித அன்னாள் ஆலய பங்கு பணிமனை திறப்பு விழா வைகாசி மாதம் 1ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை எட்வின் நரேஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை எபரட்னம் அவர்கள் கலந்து பங்கு பணிமனையை ஆசிர்வதித்து திறந்து வைத்தார். இறைமக்களுக்கு அன்பு சேவைகள் புரிவதை நோக்காக கொண்ட அன்னை திரேசா நற்பணி மன்றம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருநகர் புனித யாகப்பர் ஆலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பங்குத்தந்தை அருட்தந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கோப்பாய் அன்னை திரேசா கன்னியர் மடத்தில் பணியாற்றும் அருட்சகோதரிகள் கலந்து இம்மன்றத்தினால் முன்னெடுக்கக்கூடிய பணிகள் பற்றி விளக்கம் அளித்தனர். இளவாலை புனித ஜூதா ததேயு ஆலய பொன்விழா சிறப்பு நிகழ்வான கலைமாலை பொழுது கலை நிகழ்வு சித்திரை மாதம் 26ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலய முன்றலில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை எரிக் ரோஷான் அவர்களின் தலைமையில் யூபிலி கலைக்குழுவின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இளவாலை புனித ஜூதா ததேயு ஆலய உருவாக்கத்தில் பெரும் பங்காற்றிய அமரர் அருட்தந்தை அண்டன் ராஜநாயகம் அவர்களின் பெயரில் அன்றைய நாள் கலையரங்கு திறக்கப்பட்டு அருட்தந்தையின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டு கலைக்குழு தலைவர் திரு ரொபின்சன் அவர்களின் அரங்க திறப்புரையுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின.
யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை யோசப் தாஸ் ஜெபரத்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், கிளிநொச்சி மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் திரு வே சிவராசா அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், கல்வி வலய நாடகமும் அரங்கியலும் பாட ஆசிரிய ஆலோசகரும் திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனருமான திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் குழுப்பாடல்கள், நடனங்கள், நாடகங்கள், கௌரவிப்புகள், பரிசளிப்புகள் என்பன இடம்பெற்றதுடன் சிறப்பு நிகழ்வாக கலைக்குழு தலைவர் திரு ரொபின்சன் அவர்களின் நெறியாள்கையில் யார் குற்றவாளி குறுநாடகமும் QR மணமகன் நகைச்சுவை நாடகமும் வெளியேற்றப்பட்டன. குருநகர் பங்கில் பணியாற்றும் அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கான விசேட கருத்தமர்வு 23ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை புனித யாகப்பர் மண்டபத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தமர்வில் யாழ்மறை மாவட்ட அன்பிய ஆணைக்குழு இயக்குனர் கிளரேசியன் சபை அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அவர்கள் கலந்து திருப்பலியின் மறைபொருள் பற்றியும் அன்பிய 7 படிமுறை தொடர்பாகவும் கருத்துரை வழங்கினார். இக்கருத்தமர்வில் அன்பிய ஆணைக்குழு யாழ்மறை கோட்ட இணைப்பாளர் அருட்தந்தை இருதயராஜ் அவர்களும் 60 வரையான அன்பிய ஊக்குவிப்பாளர்களும் பங்கு பெற்றிருந்தனர். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பாசியூர் பங்கின் வளன்புறம் புனித சூசையப்பர் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாம் மே மாதம் 1ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஏம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 34 வரையான குருதி கொடையாளர்கள் இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள். பண்டத்தரிப்பு பங்கில் பிள்ளைகளுக்கான உறுதிப்பூசல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் சித்திரை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது. பண்டத்தரிப்பு புனித பற்றிமானை ஆலயத்தில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் 54 மாணவர்கள் உறுதிப்பூசல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர். மானிப்பாய் புனித அன்னா ரோகதாக பாடசாலையில் மாணவ தலைவர்கள் மற்றும் வகுப்பு தலைவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வு சித்திரை மாதம் 29ஆம் 30ஆம் திகதிகளில் நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்சகோதரி அந்தோணி பிள்ளை நீற்றா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 25 மாணவர்கள் மாணவ தலைவர்களாகவும் 31 மாணவர்கள் வகுப்பு தலைவர்களாகவும் சின்னம் சூட்டப்பட்டனர். நாவாந்துறை புனித நீக்கிலார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஜூஜின் பிரான்சிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் சித்திரை மாதம் 29ஆம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. 20ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை யாழ்மறை கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். அரியாலை புனித ஜூதா ததேயு ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை நேசராஜா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் சித்திரை மாதம் 26ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 25ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை திருவுள்ள சபை அருட்தந்தை மரிய செல்வன் பிராங்டவ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். மானிப்பாய் பங்கின் சுதுமலை புனித யூதா ததையு ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ரெக்ஸ் சவுந்தரா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் சித்திரை மாதம் 25ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. 22ஆம் தேதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். யாழ் மறைமாவட்ட குரு அருட்தந்தை அருள்நேசன் அவர்கள் சித்திரை மாதம் 27ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை இறைவனடி சேர்ந்தார். 1994 மார்ச் மாதம் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்தந்தை அருள்நேசன் அவர்கள் யாழ் புனித மரியன்னை பேராலயம் மற்றும் குருநகர் பங்கின் உதவி பங்கு தந்தையாகவும், உரிம்பிராய் பங்கில் பதில் பங்கு தந்தையாகவும், மிருசுவில் நெடுந்தீவு, செம்பியன்பற்று, ஆனைக்கோட்டை, ஊரணி, ஒட்டகப்புலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களில் பங்கு தந்தையாகவும், அத்துடன் கனடா டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குநராகவும், கனடா கத்தரின் ஆலய பங்கு தந்தையாகவும் பணியாற்றியுள்ளார். அருட்தந்தையின் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் அருட்தந்தையின் பணிவாழ்விற்காக நன்றி கூறி அவரின் ஆன்மா இறைவனில் இளைப்பார மன்றாடுவோம். யாழ்மறை மாவட்ட குருவும் பரந்தன் பங்கு தந்தையும் இளவாலை புனித யாகப்பர் ஆலய பங்கை சேர்ந்தவருமான அருட்தந்தை ஆண்டனி ஞானப்பிரகாசம் அவர்களின் அன்பு சகோதரர் திரு ஆண்டனி பத்திநாதர் அவர்கள் சித்திரை மாதம் 29ஆம் தேதி கடந்த புதன்கிழமை இறைவனடி சேர்ந்தார். அருட்தந்தையின் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் அன்னாரின் ஆன்மா இறைவனில் இளைப்பார மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு காலத்தில் அறநெறி சிந்தனை அவசியம். திருத்தந்தை 14ஆம் லியோ.
மரியன்னையின் மன்றாட்டு மாலையை விவரிக்கும் புகழ்ச்சியும் ஆட்சியும் நூல் யாழ்ப்பாணத்தில் வெளியீடு. அக்கராயன் கோட்டை கட்டிய குளத்தில் விண்ணக மண்டக அரசி அன்னைக்கு புதிய ஆலயம். மன்னார்க்கு உரிய ஆட்சிஸ் விழா 200க்கும் அதிகமான மரியாயின் சேனையினர் ஒன்று கூடல். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப், அபிசா கணேசலிங்கம்.